ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மாப்பிள்ளை விருந்துக்காக சமையல் பணியும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்து நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்கும் கூடுதல் தகவல்களையும் பொதுமக்கள் அளித்த பேட்டியையும் தற்போது பார்க்கலாம். சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமானது நடைபெற இருக்கிறது. நாளை காலை 8:35 மணியிலிருந்து 8:59 மணிக்குள்ளாக மதுரை மீனாட்சி திருக்கோவிலில் இருக்கக்கூடிய வளாகத்தில் இருக்கக்கூடிய ஆடி வீதியில் இந்த திருக்கல்யாண வைபவமானது நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் திருக்கல்யாணத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உணவு வழங்குவதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த வகையிலே முருகர் பக்தர் சபையின் சார்பாக தற்போது உணவு வழங்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மற்றும் வியாபார பெருமக்கள் வணிகர்கள் கொடுக்கக்கூடிய பொருட்களை வைத்து இந்த சமையல் தயாரிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. ஏறத்தாழ 1,30,000 பேருக்கு உணவு வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 30,000 பேருக்கும் நாளை கல்யாண விருந்து 1,00,000 பேருக்கு என 1,30,000 பேருக்கு 24 மணி நேரமும், அதாவது இன்று மாலையிலிருந்து நாளை மாலை வரைக்கும் உணவு வழங்குவதற்கு தயார்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த உணவை பொறுத்தளவிற்கு பார்த்தால் கற்கண்டு சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் உள்ளிட்ட 6 வகை உணவுகள் வழங்கப்படுகிறது. அது போல ஒரு திருமண விருந்தில் எந்தெந்த உணவுகள் இருக்குமோ அந்த அளவிற்கு அந்த உணவுகள் தயாரிக்கப்படும் பணிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏறத்தாழ 7,000 கிலோ அரிசி மற்றும் 12,000 கிலோ காய்கறிகள், 5,000 கிலோ மளிகை பொருட்களை வைத்து சமையல் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 400 சமையல் கலைஞர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஒரு 2,000க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த காய்கறிகளை வெட்டி கொடுக்கும் பணிகளிலே ஈடுபட்டிருந்தார்கள். இப்படி ஒரு மிகப்பெரிய திருமண விருந்துக்கு தயார் செய்வது போல இந்த திருமண விருந்துக்கு தயார்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்று மாலையிலிருந்து உணவுகள் கொடுக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. சர்க்கரை பொங்கலில் தொடங்கி சாதங்கள் வரைக்கும் 3 வேளையும் உணவுகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து பொதுமக்களுடைய ஆதரவோடும் மக்கள் கொடுக்கக்கூடிய பொருட்கள் எவ்வளவு இருந்தாலும் கூட அதை பெற்றுக்கொண்டு அதை வைத்து உணவுகள் தயாரித்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுப்பதற்கு செய்யப்படுகிறது. 100 கிராம் கடுகு முதல் 100 கிலோ அரிசி வரைக்கும் பொதுமக்கள் தாமாக முன்வந்து வணிகர்களும் பொதுமக்களும் பொருட்களை கொடுத்து வருகிறார்கள். காய்கறிகளும் தேவையான அளவிற்கு வந்திருக்கிறது. மளிகை பொருட்களும் வந்திருக்கக்கூடிய மளிகை பொருட்களை பள்ளி வளாகத்திலே தனித்தனியாக பிரித்து வைத்து அதை தேவைக்கேற்ற எடுத்து சமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. பல்வேறு சிறப்பு உணவுகள் கொடுக்கப்படுகிறது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலே கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக நடத்தி வந்தார்கள் இந்த நிகழ்விலே. அதைத் தொடர்ந்து தற்போது கூட்டம் அதிகம் இருக்கும் காரணத்தினால் தற்போது இந்த பழமுதிர்ச்சோலை முருகர் பக்தர் சபையின் சார்பிலே தற்போது பள்ளி வளாகத்திலே 17 ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த 27வது ஆண்டாக இந்த உணவு வழங்கக்கூடிய பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏராளமான மக்கள் காத்திருந்து உணவுகளை வாங்கி அதை உண்டு செல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். குடி தண்ணீர் மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த இடத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணவேணி. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மாப்பிள்ளை விருந்து சமைக்கும் பணியானது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். தற்போது இந்த மாப்பிள்ளை விருந்து அளிக்கும் பற்றிய பொதுமக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப கொடுத்து வைக்கணும். ரொம்ப நல்ல புண்ணியமாக இருக்குது. எனக்கு நல்லா இருக்குது. வந்ததுக்கு நல்லா இருக்குது. சந்தோஷமாக நல்லா லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க. எல்லோரும் ஒரே நேரத்தில் உக்காந்து எல்லாம் செய்கிறது நம்ம நல்லா ஜாலியாக இருக்குது. நல்லா சந்தோஷமாகவும் இருக்குது. இது எங்கள் அக்கா ஊர். அதாவது எங்கள் அக்கா 35 வருஷமாக இங்கே தான் இருக்காங்க. நான் தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன், போடி நாயக்கனூர்லேருந்து. வருஷம் திருவிழாவுக்கு வருவோம். ஆனால் நான் காய் கட் பண்ணுறதுக்கு இந்த வருஷம் தான் வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்ததே இல்லை.
சரி ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு சரி நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்ட்டு அப்படியே வந்தேன். நான் மத்தியானம் லஞ்செல்லாம் கொடுத்தாங்க, நல்லாவும் செஞ்சுருந்தாங்க. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தெம்ப உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி தண்ணி வசதியிலேருந்து உட்கார்றதுக்கு ஃப்ரீயாக எல்லாமே நல்லாயிருக்கு. மொத்தம் 5 யூனிட்டாக பிரித்து கொடுத்துருக்கு. ஒரு யூனிட்டுக்கு குறைஞ்சபட்சம் 45 பேர் இருக்காங்க. சமையல் கலைஞரையில் வந்து ஒரு 400 பேர் இருக்காங்க. இதில் வந்து மாப்பிள்ளை வீட்டு விருந்துன்னு சொல்லி இன்றைக்கி ஈவினிங், அதாவது 7/5/2025 மாலை 5 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் திக்கு விஜய் நடக்கும். அந்த திக்கு விஜய் நடக்கிறது குறைஞ்சபட்சம் 30 பேருக்கு. இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் என்னன்னா பொங்கல், கேசரி, வடை, காஃபி உள்பட நம்ம இன்றைக்கி கொடுத்துறோம் ஒரு 30 பேருக்கு. நாளைக்கு காலையில் 7 மணிக்கு டிஃபன் ஒரு 2 மணி நேரமும் ஒரு 2000 பேர்த்துக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அதில் இட்லி, கிச்சடி இந்த வகையெல்லாம் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. திருப்பூட்டு முடிஞ்ச உடனே நம்ம வந்து சாதங்கள் கொடுத்துறோம். அந்த சாதத்தில் வந்து சக்கரை பொங்கல், கல்கண்டு சாதம், சாம்பார் சாதம், வெஜிடபிள் புலவு, மிளகு சாதம், தயிர் சாதம், இப்படி 6 சாதம், 2 ஸ்வீட்டு, 2 காய்கறிகள், ஊறுகாய், அப்பளம் உள்பட எல்லாமே வந்து பஃபே டைப்பில் வச்சு கையில் கொடுத்துறோம். வாட்டர் கேன் உள்பட எல்லாமே கொடுத்துட்றோம். இதில் குறைஞ்சபட்சம் நம்ம எதிர்பார்க்குறது வந்து 1 லட்சம் பேருக்கு மேலே எதிர்பார்க்குறோம். இந்த வருஷம் எப்படி வந்து 1.25 to 1,30,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். நம்ம திட்டம் அது.